நாங்கள் ஒரே காலகட்டத்தில் சினிமா நடிக்க வந்தோம். 1978 தான் நானும் வந்தேன், அவரும் வந்தார். 2 பேரும் ஒரே ஹோட்டலில் தான் சாப்பிடுவோம். ஒரு கம்பெனியில் அவர் சான்ஸ் கேட்டு வெளியே வந்தால் நான் உள்ளே போயிட்டுருக்கேன், நான் சான்ஸ் கேட்டு வெளியே வந்தால் அவர் உள்ளே போயிட்டுருக்கேன். அப்படி கம்பெனியாக ஏறி சான்ஸ் கேட்டு தேடி அலைஞ்ச நடிகை நான் அன்போடு அழைக்கும் விஜய்னு தானே அவர் அழைப்பார். கேப்டன் விஜயகாந்த் விஜய்னு சொல்ல மாட்டேன். அவருடைய மறைவு பெரிய இழப்பு. அவர் எல்லா விஷயத்துலையும் நம்ம சினிமா முன்னாடி வந்து குறிப்பாக நடிகர் சங்க கடை நடத்துது. நடிகர்களுக்கு சினிமாவுக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் ஓடி வந்து முன்னாடி நிற்பார். ரொம்ப நெருங்கிய நண்பர். இந்த வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி அவரை போய் பார்க்க போனப்போ ஜனவரி 1ஆம் தேதி அன்றைக்கி அவர் எல்லாருக்கும் சினிமா 100 ரூபா பணம் கொடுத்துட்டு இருந்தார். அப்போ தயங்கி அவங்க சகோதரி பிரேமராதா கேட்டாங்க, அண்ணன் உங்களுக்கு ஒரு 100 ரூபா கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லுங்க, கொடுக்காட்டி தான் நான் கோச்சிப்பேன் அப்படின்னு சொல்லி பிரிவா 100 ரூபா வாங்கிட்டு வந்து அந்த 100 ரூபாய் எங்கே தான் வீட்டில் வச்சுருக்கேன். ஒரு பெரிய இழப்பு. வாழை பார்க்க முடியாது. நடிகர் சங்கத்தை பாதுகாத்து கடனிலிருந்து மீட்டு அதற்காக வெளிநாடுகளிலே கலை நிகழ்ச்சிகள் நடத்தி நடிகர் பெப்சி தொழிலாளர்கள் கலையுலக தொழிலாளர்கள் அனைவருடைய நலனிலும் அக்கறை கொண்டவராகவே வாழ்ந்தார் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த். நம்முடைய புரட்சி தமிழர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நம்முடைய சத்யராஜ் அவர்கள் சொன்னது போல அவருடைய இழப்பு என்பது தமிழ்நாட்டுக்கும் கலை உலகத்துக்கும் மட்டுமல்ல, ஏழை எளிய மக்களுக்கு இழப்பாகும். கருணை, மனிதாபிமானம், ஈவு, இரக்கம் என்னுடைய மறுபெயர் தான் கேப்டன் விஜயகாந்த் என்று தன்னுடைய வாழ்நாளிலே நிரூபித்து காட்டியவர். அரசியலிலும் துணிகரமான முடிவுகள் எடுத்து ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினர், அடுத்து எதிர்க்கட்சி தலைவராகவே வந்து வரக்கூடிய அளவுக்கு தமிழக மக்களுடைய மனதை கவர்ந்த கேப்டன் விஜயகாந்தினுடைய புகழ் மண்ணும் விண்ணும் இருக்கும் வரையிலும் நிலைத்திருக்கும் என்று மீண்டும் கூறி அமைகிறேன்.